ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்கியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களை கண்டு வரக்கூடிய நமக்கு நான் இன்று செவிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் என்ன என்று பார்த்தால் திருவெள்ளக்குளம் என்று சொல்லக்கூடிய அண்ணன் கோவில். அண்ணன் கோவில் என்றாலே உடனடியாக நம்முடைய ஞாபகத்திற்கு திருமங்கை ஆழ்வார் வந்து விடுகிறார். திவதேசத்திலே 2 பெருமாளைத்தான் அவர் அண்ணன் என்று பேசுகிறார். ஒருவர் திருமலை வேங்கடவனை அண்ணா என்று அழைக்கிறார். அதற்கு அடுத்ததாக அவருக்கு முன்பாகவே இந்த திருத்தலத்தை காட்சி தரக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அண்ணன் என்று நாமகரணம் சுட்டி அழைக்கிறார். எனவே திருமங்கை ஆழ்வாரே அண்ணன் என்று அழைத்தபடியினாலே திருமலைக்கு முன்பாகவே இந்த பெருமாள் இங்கே எழுந்தருளியதால் அண்ணன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளக்குளம் என்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, துந்துவன் என்று சொல்லக்கூடிய சூரிய வழி தோன்றலான ஒரு அரசன் ஒரு மகவை பெற்றெடுக்கிறான். அந்த மகன் சுவேதன் என்ற பெயருடையவனாக விளங்குகிறான். அவன் பிறந்தவுடன் ஒரு ஜாதகத்தை ஜோதிடர்களிடத்திலே காண்பித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளைக்கு மரணகண்டம் இருக்கிறது, இந்த பிள்ளை 9வது வயதிலே மரணமடைவான் என்று சொன்ன பொழுது அந்த மன்னன் இடிந்து போய் தன் குலகுருவான வசிஷ்ட மகரிஷிகளிடத்திலே வீழ்ந்து வணங்கி ஏதேனும் பரிகாரங்கள் சொல்லி எவ்வளவு வேண்டும் என்று சொன்னான். உடனே அவர் இந்த அற்புதமான திருத்தலத்தை சுட்டிக்காட்டி, ஸ்வேத புஷ்கரமி ஓடக்கூடிய இந்த குளத்திலே உன் மகனை குறிக்க வைத்து வில்ல மரத்தடியிலே அமர்ந்து தவத்திலே ஈடுபடச் சொல், நாராயண மந்திரம் சொல்லி என்று சொன்னவுடன் துந்துவனும் தன்னுடைய குமாரனான ஸ்வேதனை அழைத்துக் கொண்டு வெள்ளக்குளம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்வேத புஷ்கரணியிலே காட்சி தரக்கூடிய பெருமாளை வழிபடுவதற்காக இந்த திருத்தலம் வந்து, ஸ்வேதம் என்றால் வெண்மை என்று பொருள். வெள்ளை நிறத்திலே குளம் காட்சி தந்தபடியினாலே வெள்ளக்குளம் என்று பேசப்படுகிறது. இந்த திருத்தலத்திலே வந்து திருக்குளத்திலே குளித்து தினமும் பிரார்த்தனை செய்து கடுமையான பதத்தை ஏற்றினான் ஸ்வேதன். அந்த தவத்தின் பயனாக சீனிவாச பெருமாள் காட்சி தந்து யமபயத்தை நீக்கி மார்க்கண்டேயனைப் போல் நீயும் வாழ்வாய் என்று ஆசீர்வதித்தார். எனவே 108 திவதேசங்களிலே யம பயத்தை நீக்கக்கூடிய திருத்தலமாக இந்த வெள்ளக்குளம் அண்ணன் கோவிலைத்தான் எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். திருமங்கை ஆழ்வார் அற்புதமான பாசுரங்களால் இந்த கோவிலை தொழுது வழிபாடு செய்திருக்கிறார். அதுவும் ஸ்ரீனிவாசனுக்கே அண்ணன் என்பதால் இந்த எம்பெருமானுக்கு அத்துணை மதிமைகள். இந்த பெருமானை பிரார்த்தனை செய்யுங்கால் திருமலை அப்பனை போல் அருளை பொய்யக்கூடியவன் திருப்பதியிலே வேண்டிக் கொண்டு அந்த பிரார்த்தனையிலே அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் அண்ணன் கோவிலே நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் அண்ணன் கோவிலே செய்த பிரார்த்தனைகளை திருமலையை நாம் நிறைவேற்றக்கூடாது. காரணம், எப்படி ஒப்பில்லாத பெருமாள் திருமலை பெருமாளுக்கு அண்ணனோ அதுபோலவே இவரும் அண்ணனாக விளங்குவதா திருமலை செய்து கொண்ட பிரார்த்தனைகளை இங்கே தாராளமாக செய்யலாம். திருமலையப்பனை விட வயதே மூத்தவர் என்பதா அற்புதமான பெருமாளாக பேசப்படுகிறார். உற்சவ நாச்சியார் அலமேலு மங்கை பத்மாசினி பத்மாவதியாக சேவை சாதிக்கிறார். அதிலும் உத்தமமான சேத்திரம் இந்த திருவெள்ளக்குளம். காரணம், எப்படிப்பட்ட யம பயத்தையும் நீக்கக்கூடியதான திருத்தலம். இந்த திருத்தலத்திலே நாம் தங்கியிருந்து பெருமாளை சேவிக்க வேண்டும். பொதுவாக அக்காலத்திலெல்லாம் நமது முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லோரும் ஒரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பெருமாளை சேவித்தோம், தாயாரை சேவித்தோம், வந்தோம் என்று இல்லாமல் நாள் முழுவதும் அங்கேயே தங்கி பெருமாளுக்கு நடைபெறக்கூடிய ஆராதனைகளை கண்டு சேவிப்பார். ஒரு இரவேனும் தங்குவார்கள். மறுநாள் காலை எழுந்து நீராடி பெருமாளை கண்டு சேவித்து தீர்த்தங்கள் பிரசாதங்களை சாப்பிட்ட பிறகுதான் அடுத்த பயணத்தை துவங்குவார்களாம். இதுதான் யாத்திரையாகவே சொல்லப்பட்டது. எனவே நாம் எந்த புண்ணிய திருத்தலத்திற்கு சென்றாலும் நான்
சிறப்பு வாய்ந்த அந்த தலத்திலே ஒரு நாளேனும் தங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே கண்டிப்பாக இந்த திருத்தலத்திற்கு சென்று தங்கி இருந்து பெருமாளை வணங்க வேண்டும். இந்த அண்ணன் பெருமாளை சேவித்தால் ஆயுள் பலம் அதிகம். மரணமில்லாத பெருவாழ்வு என்று சொல்வதை விட யமபயம் கிடையாது என்றே சொல்லலாம். 100 வயது வரை இந்த திருத்தலத்திற்கு வந்து சேவிப்பவர்கள் நல்வாழ்வு பெறுவார்கள் என்றே சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக சட்சிப்த பூர்த்தி என்று சொல்லக்கூடிய 60ஆம் கல்யாணம், அதற்கிடத்ததாக 80ஆம் கல்யாணம், சதாபிஷேகம், பீமரத சாந்தி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட விசேஷங்களை எல்லாம் இந்த திருத்தலத்திலே செய்வது மிகப்பெரிய ஒரு சம்பத்தினை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே பன்னெடுங்காலம் வாழ வேண்டும் என்றால், நன்றாக வாழ வேண்டும் என்றால், நோய் நொடியில்லாத வாழ்வை பெற வேண்டும் என்றால், திருப்பதிக்கு அரணாக விளங்கக்கூடிய அண்ணன் பெருமாள் திரு வெள்ளக்குளம் சீனிவாச பகவானை நாம் துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் பொழுது நமது துன்பங்கள் விருந்த இடம் தெரியாமல் போய்விடும். சேஷாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, நீலாத்ரி, நாராயணாத்ரி, வைகுண்டாத்ரி, சிம்மாத்ரி என்று பல திருப்பெயரிலே திருமலை அழைக்கப்பட்டாலும் அந்த திருமலையில் நிற்கக்கூடிய குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் இந்த திருத்தலத்தில் அண்ணன் பெருமாளாக, ஸ்ரீனிவாசனாக, வெங்கடேசனாக திருக்காட்சி தருகிறார். நாம் இந்த பெருமாளை உள்ளன்போடு சேவிக்க வேண்டும். இந்த தலத்திலே அரிப்பிரதட்சணம் சிறப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. எல்லோரும் பல்வேறு பிரதட்சணங்களை செய்வார்கள். தனது உடம்பையே பிரதட்சணமாக, அந்த பிரதட்சணமாக செய்வது ஒரு முறை, ஆலயத்தை பலமுறை வலம் வருவது ஒரு முறை என்றால், இந்த தலத்திலே ஒவ்வொரு அடியாக அடிமேல் அடி வைத்து வரக்கூடிய அடிப்பிரதட்சணம் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு அடிமேல் அடி எடுத்து வைத்து நடந்து வந்தால் நமது வாழ்க்கையிலே நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக மாறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த வெற்றிப்படியை அமைத்து தருவதாக இந்த வெள்ளக்குள பெருமாள் வெள்ளம் போன்ற நல்ல உள்ளத்தை கொடுத்து அள்ளக்குறையாத செல்வத்தையும் தந்து வாழ்வாக வாழ்வதற்கு வழிவகை செய்கிறார். நாமும் ஆழ்வார் காட்டிய வழியிலே திருவள்ளக்குளம் சென்று அண்ணன் பெருமாளை சேவித்து அளவில்லாத அவன் அருளை பெற்று உயர்வோமாக. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.